பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் இந்த மாதிரி லூக்கா 18 இந்த மாதிரி சொல்லியிருக்கிற, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஆமாங்க, சோர்ந்து போகாமல் கண்டினியூட்டி இல்லைங்களா? அந்த ஜெபத்துல ஒரு இடைவிடாத ஒரு ஜெபம். ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறோம் அப்படின்னா அதை நிறுத்தக்கூடாது, இடையில நிறுத்தக்கூடாது. அதுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து ஜெபித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லி அங்கே சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை குறித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா பாதியில நிப்பாட்டக்கூடாது. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, மற்ற காரியங்களுக்காக, எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை நம்முடைய கண்களால பார்க்கும் வர, அதை தொட்டு உணரும் வர, அதை அனுபவிக்கும் வர, அந்த பதிலை நாம கிடைக்கும் வர, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வர நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதை கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல்ல சொல்லி இருக்கு. கேட்டுக்கொண்டே இருக்கிற இடத்துல நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்